சோம்பேறி காகமும் உழைப்பாளி சிட்டுக்குருவியும் ஒரு காலத்தில் ஒரு மரத்தில் ஒரு காகமும் ஒரு சிட்டுக்குருவியும் வசித்தன. சிட்டுக்குருவி மிகவும் உழைப்பாளி, ஆனால் காகம் மிகவும் சோம்பேறி. ஒரு நாள் சிட்டுக்குருவி சிறிய குச்சிகளும் இலைகளும் கொண்டு ஒரு வலுவான கூடு கட்டத் தொடங்கியது. அது தினமும் உழைத்து தனது கூடை பாதுகாப்பாகவும் வசதியாகவும் அமைத்தது. அதை பார்த்த காகம் சிரித்தது. நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாய்? இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. நான் பிறகு கட்டிக்கொள்கிறேன் என்றது. நாட்கள் கடந்து போனது. சிட்டுக்குருவி தனது அழகான கூடை முடித்துவிட்டது. ஆனால் காகம் எதையும் செய்யாமல் சோம்பித்துக் கொண்டே இருந்தது. சில நாட்களில் மழைக்காலம் வந்தது. பலமான காற்றும் கனமழையும் பெய்தது. சிட்டுக்குருவி தனது வலுவான கூடில் பாதுகாப்பாகவும் சூடாகவும் இருந்தது. ஆனால் காகத்துக்கு கூடு இல்லாததால் அது நனைந்து குளிரில் நடுங்கியது. அப்போது காகம் வருந்தி, நானும் சிட்டுக்குருவியைப் போல முன்பே உழைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தது. கதையின் நெறி, வேலைகளை நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும்.